சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் ரயில்வே ஆட்குறைப்பு போன்ற நடவடிக்கைகளை கண்டித்து தருமபுரியில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரளாக பங்கேற்று கண்டன முழக்கமிட்டனர். விசிக மற்றும் சிபிஐ சிபிஎம் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினர். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றதை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தாவேக்கமனர் மேளதாளங்களுடன் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். மாவட்ட செயலாளரின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கியதோடு அசைவ உணவு வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 43வது ஆண்டு விழாவை முன்னிட்டு புதிய கல்வெட்டுகள் திறக்கப்பட்டு சங்க கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மாநில தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலரும் வாழ்த்துரை வழங்கினர். குமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நர்சிங் மாணவியின் குழந்தையை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளும் சாக்கில் குழந்தையின் இடுப்பிலிருந்து தங்கக் கொடியை பெண் பாதுகாவலர் மீனா என்பவர் திருடியுள்ளார். குழந்தையின் தாய் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட பெண் பாதுகாவலரை அடையாளம் கண்டு கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே குரண்டி கிராமத்தைச் சேர்ந்த விசிக முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் விஜயகுரு கண்மாய் பகுதியில் மர்ம நபர்களால் மிளகாய் பொடி தூவி அருவாளால் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சாலை விபத்து மரணத்திற்கு விஜயகுருதான் காரணம் என உறவினர்கள் கருதியதால் அந்த பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் தீயணைப்பு நிலைய ஊழியரின் மனைவி சுதாகுட்டி மங்கம்மாள் என்பவர் சாலையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்த இருவர் அவரது 10 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளனர். ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த துணிகர செயின் பறிப்பு குறித்து பணக்குடி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்ததற்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த தீவிர திமுக தொண்டர்கள் 3 தங்களது தலைமுடியை நீக்கி மொட்டை அடித்துக் கொண்டனர். 30 ஆண்டுகால விசுவாசிகளான இவர்கள் தங்கள் கைகளில் திமுக கொடியை பச்சை குத்தியுள்ளதோடு அடுத்த தேர்தலில் ஸ்டாலின் நிச்சயம் முதலமைச்சர் ஆவார் என நெகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டனர். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், மு க ஸ்டாலின், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின், நாளைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழியிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 32வது வார்டிலே பழனியிலே நாங்கள் நமது முதலமைச்சர் தோல்வியடைந்த காரணத்தால் மன வருத்தத்தின் காரணமாக இந்த 3 நாட்களாக மன உளைச்சலில் இருந்தோம். அந்த தோல்வியில் தாங்க முடியாத காரணத்தால் நாங்கள் நிர்வாகிகள் நாங்கள் மூவரும் ஒட்டையடித்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.